வணக்கம் நேயர்களே, சுவிட்சல் டிவி நேயருக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வருது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு இருக்கிறது வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து ஆன்மீக சுற்றுலா போகலாம், ஏதாவது கோயிலுக்கு வெளியூர் கோயில்கள்லாம் போய் பார்க்கணுங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாத்துக்கு வந்து 2ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 3 மற்றும் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3, 6ஆம் அதிபதி வந்து இப்போ உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சில பேருக்கு வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான வாய்ப்புகளும் சூப்பராக கொடுத்துருங்க. அதுவும் 4, 5ஆம் அதிபதியான சனி 6ல் இருக்கும்போது வீடு ஏதாச்சும் வாங்கலாம், லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை உருவாக்கும். பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வந்து லோன் போட்டு வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி தாயார் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் சனியாக இருந்து அது 7ல் இருக்கும். வருமானங்கள் அதிகமாக வர மாதிரி தெரிஞ்சாலும் அது டைமுக்கு வராமல் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 7ஆம் அதிபதி குரு வந்து 10ல் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் என்பது. 6ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை நிறைய லோன்ஸ் வாங்குற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. 7ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். இந்த விரயம் தேவையா அப்படிங்கிறது, தேவையில்லாத கோவப்பட்டுக்கிட்டு அப்புறம் தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம். அப்பாவுக்கு உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஏற்படுத்தும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனான சுச்சுவேஷன் வரும், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்திரனாக வந்து அவர் வந்து திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் இந்த காசு பணம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டும் குடும்பத்துலேயும் வந்து தேவையில்லாத தர்க்கங்களை தவிர்த்துக்கிறது அந்த டைமில். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கான பிளான்லாம் போடுவீங்க. ஸோ அந்த பிளானில் வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணி பெரிய லெவலில் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலன்கள். துலாம் லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தியான சூரியன் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் 10ல் இருந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கடன்கள் வாங்குற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபத்தியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளை திங்கள் செவ்வாயில் ஏற்படுத்தும். கொஞ்சம் பணம் விஷயங்கள் வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்தது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தி செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ல் இருக்காருங்க. 7ஆம் அதிபதி 12ல் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, மனைவிக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தங்கள். ராகு வந்து இப்போ வந்து 5ல் இருந்து அது வந்து குருவுடைய சாரம் வந்து 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஜாலி டூர் போகிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபத்திரம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து ஊர் விட்டு ஊர் அங்கங்கே ட்ராவல் பண்ண நிறைய ட்ராவலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பளுக்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அது மட்டும் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனம் வரணும். துலா லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது அது சுய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கொடுக்கும். நம்ம நினச்ச மாதிரி வேகமாக நடக்கலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்புறம் சரியாயிடும். ஸோ அதுபோல் துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10ல் வக்கரமாக இருக்கார். அதுவும் சனியுடைய சாரலும் கொஞ்சம் பிஸ்னஸ்லலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து பிஸ்னஸில் வந்து நம்ம கொஞ்சம் இந்த சனி புதன் கேட்கறதுனால கொஞ்சம் ஏடாவுடமான ஆட்கள் வந்து நம்மகிட்ட வந்து பழகிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், பார்த்துருந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லேயும் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் பார்க்கும்போது சனி துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிறது வக்கரமாக இருக்குது. அது 10ல் வக்கரமாக இருக்கும். கொஞ்சம் நான் சொல்லுவேன் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அது சனியோட நட்சத்திரத்தில் போகும்போது. அதுக்கப்புறம் துலாலகம் வந்து கேது தேசாபுத்தி இருந்தால் கேது வந்து 11ல் இருக்கும்போது லீகலாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் லீகலாக இருக்கிற விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம அடுத்த கருத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாச்சும் அவுட் ஆஃப் கோர்ட் கூட போய் செட்டில்மெண்ட் பண்ணி கிளியராக இருக்கிற வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலாலகம் வந்து சுக்கிரன் தேசாபுத்தி சுக்கிரன் வந்து 9ல் இருக்கார். அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய புனித பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்பா சார்ந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் குழந்தைகள் விஷயங்களையும் பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் சின்ன வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் வந்து பார்க்கும்போது அவர் வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து சூரியனோட சாரத்துலேருந்து சூரியன் 10ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் எள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் தொழில் ரீதியான விஷயங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி. ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு அவர் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை மேஜராக வந்து பார்த்திங்கன்னா அது குரு ராகுடைய சாரத்தில் போகும்பொழுது குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லேண்டு சம்மந்தமான விஷயங்கள் சின்ன தலைவலி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா லேண்டு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து 5ல் இருக்கும்போது என்ன வருது சனி வக்கரம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வீட்டில் வந்து தேவையில்லாத பிடிவாதங்கள் வக்கரம்னாலே வந்து ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. இளைய சகோதரர் தாயார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகம். குழந்தைங்களும் வந்து நம்ம பேச்சை கேட்காம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஏற்றுறமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களது 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் 8ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு பேசிக்கிறது சண்டை போடுறது சொத்து சம்மந்தமான விஷயங்களில் 2 பேருக்கு ஒரு டென்ஷன் வருது. இல்லை அம்மா சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சம்மந்தமான விஷயங்கள் 2 பேரும் வாக்குவாதம் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாகணும் அந்த மாதிரி விஷயங்களில். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களோட 9ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா திங்கள் செவ்வாய் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸும் டென்ஷன்ஸும் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 9ல் வந்து வக்கரமாக இருக்கும்போது தந்தையோடைய பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அப்பாவுடைய பிடிவாதங்கள் குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா சொன்னது கேட்காம நம்மளை ஏமாத்துறதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா அது ஒரு பாதகஸ்தானம் போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையும் ஸ்ட்ரென்ஸையும் ஏற்படுத்திடும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களும் நிறைய போராட்டங்கள் கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனாக இருக்கிற ஃபீலை கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஒவ்வொரு விஷயமும் யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள் மூலியமாகவும் வெளிநாடு சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அது வக்கரமாக இருக்கிறனால ஒரு டைம்லி வந்து ஒரு நடக்குமானா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வக்கர கிரகங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 12ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சலையும் நிலபுலன்கள் வண்டி வாகனங்களால் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. ஏன்னா வந்து இந்த வாட்டி வந்து நிறைய கிரகங்கள் வந்து 8லேயும் பாதகஸ்தானத்துலேயும் இருக்கும். விருச்சிக ராசிகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் இறைபக்தி டெய்லி வந்து ஒரு 15-20 நிமிஷம் இறைவனை வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி என்று சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். 10ஆம் தேதி 9 வேலை விஷயங்களில் கொஞ்சம் எமோஷன் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்குமென்ற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பாசஸ் கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து சந்திரன் தசாவது சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை கொடுத்துரும். அப்பா சம்மந்தமான விஷயம் வெளிநாட்டில் இருக்கும் சின்ன மன உளைச்சலை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். விருச்சிக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தியுமே செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது செவ்வாய் 11ல் இருக்கார். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வெளிநாடு பிரயாணங்கள் மூலியமாக சில பேர் வந்து அந்த செவ்வாய் தசாபத்தி நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. வேலை விஷயங்கள் நிறைய ட்ராவல் உங்களுக்கு
பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ரிச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தியங்கள் ராகு வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4லிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தேசாபத்தியங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா 5 மற்றும் 2ஆம் அதிபதியாக வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் வெறுத்து பேசுறது, எமோட்டாக பேசுறது, கத்துறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். குடும்பத்திலும் தேவையில்லாத சச்சரவுகள், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ரிச்சிக லக்னமாக இருந்து சனி தேசாபதியம் சனி வந்து 5ல் வந்து வக்கரமாக இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு பிடிவாதங்களோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருக்கணும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 1க்கு 4 வாட்டி யோசித்து பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். படார்படா நான் சொன்னால் இவன் சொன்னான்னு பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிச்சிக லக்னமாக வந்து புதன் தேசாபதியம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 9லும் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனே கொடுக்கும். என்னடா அது இப்படி இருக்கேங்கிற மாதிரி ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரிச்சிக லக்னமாக இருந்து கேது தேசாபதியம் கேது வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள கேது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து இந்த லீகல் சம்மந்தமான விஷயங்கள், பாஸ்போர்ட், விசா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிச்சிக லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபதியம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்கணும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸ்லேயும் வந்து கொஞ்சம் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நல்லது. என்னடா அது நெகட்டிவாக இருக்கான்னா 8ல் ஒரு கிரகம் போகும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகவும் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனசார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக் தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருந்து அது வந்து ராகுடைய சாரத்தில் உங்களுக்கு முயற்சிகளில் பெரிய வெற்றி கிடைக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாகவும் ஃபன்னாகவும் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 மற்றும் 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது ஒரு சொத்து விற்பனை சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்லா லாபம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் டிலே ஆகி ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது வந்து 10ல் இருக்கார். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்கு நல்லது. ஏன்னா 10க்கு 5ங்கிறது 8ஆம் இடமாக வருவதனால் கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள், மாமியார் வீட்டுக்கு போய் விருந்து போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நிறைய பிரயாணம் மூலியமாகவும் நல்ல ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினோட தேவையில்லாத ஈகோ கிளாஷஸ், ஏன்னா புதன் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் தேவையில்லாத ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக பொறுமையாக யோசித்து எந்த ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாயில் வந்து தேவையில்லாத மன உளைச்சல், நைட்டு வந்து தூங்காமல் இருப்பீங்க. திங்கள் செவ்வாய் கொஞ்சம் ஏதோ தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 9ஆம் அதிபதி சூரியன் வந்து இப்போது 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அம்மாக்கும் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிரச்சனையில் நம்ம பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு ராசியோட 10ஆம் அதிபதியான புதன் இப்போ வந்து 8ல் இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தவிர்த்துக்குங்க. இப்போதைக்கு வந்து கொஞ்சம் நியூட்ரலாக எதாக இருந்தாலும் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 7ல் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். பெரிய லாபங்கள் வேலை சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து விரயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதிகள் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினா சூரியன் வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகளால் நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் விசா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் வந்து சின்ன மன உளைச்சல் ஏற்படுதுன்னா அதுக்கப்புறம் சரியாயிடுங்க. தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் இருந்து அது சூரியன் சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத லீகல் சம்மந்தமான விஷயங்கள்லேயும் சரி சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து பெனால்ட்டி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இப்போ ராகு தசாபுத்தி இருந்தாங்க. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும்போது ராகு வந்து 3ஆம் அதிபதியாக இருந்து
அது வந்து குருவுடைய நட்சத்திரம் வந்து ஒரு பரிவர்த்தனை, அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை சொல்லுவோம். ஸோ அந்த நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி இருந்தாங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வக்கரமாக இருக்கும். தாயாருடைய விஷயங்கள் நிறைய பிடிவாதமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாங்க. புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்னா, புதன் தசாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 10ஆம் அதிபதியான திசைங்க அது. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், 8இல் இருக்கும்போது வியாபாரத்தில் ரொம்ப கவனம் தேவையில்லாத பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப தவிர்த்துக்கணும். தொழிலில் வந்து இப்போ வந்து நியூட்ரலாக இருக்கிறது தான் வந்து பெஸ்ட்டுங்க. ஸோ அதுக்கு வரும்போது தனுசு லக்னம் வந்து கேது தேசாவது. கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9இல் இருந்த சூரிய சாரத்தில் இருக்கும்போது லீகல் இஷ்யூஸில் ரொம்ப ப்ராப்ளம் வரும், பார்த்துக்குங்க. தனுசு லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபத்தி இருந்தாலும் சுக்கிரன் வந்து பார்த்தா உங்களுக்கு 11ஆம் அதிபதி 7 இருக்குது. அது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய. உங்களுக்கு முயற்சியில் வந்து ஒரு பெரிய வெற்றி ஒரு சந்தோஷங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள். ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாதகத்தில் வந்து எனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னா, யோகங்கள் இருந்து புண்ணியமே கிடையாது. யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும். மீன லக்னமாக இருக்கும், செவ்வாய் வந்து 11 வந்து உச்சமாக இருக்கும். எல்லாம் சொல்ல அட்டகாசமாக தசைங்க அடி தூள் கலப்புதுங்கன்றாங்க. அதே செவ்வாய் உத்திராடத்தில் இருந்து இருக்குன்னு வச்சுப்போமே, அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து இவர் உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும். அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணம்ங்கிற நட்சத்திரத்தை சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷம்னு குதூகலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம், நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்களை ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திசை அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு 2 இன்சிடென்ட் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ 2 இன்சிடென்ட்டில் பார்த்திங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள், ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார். உதயகீதம் நிறைய பட்டையை கிளப்பிட்டு போகுது, எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடினா கவுண்டமணி இல்லாத படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார். ஸோ அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, சும்மா நீ ஜாதகம்லாம் பார்ப்பேன் வாடா அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு. அப்போ வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னால், அண்ணா நீங்கள் வந்து ஒரு 6 வருஷம் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகிடுவீங்க, உங்களை வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார். ஏன்னா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன், நீ என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு. ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகீதம் படம் முடித்து அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு 5-6 படங்கள் வந்து ஹீரோ நடித்தார். அந்த வந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு. ஒரே ஒரு படம் பணம் 10 செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு, மற்ற எந்த படமுமே ஓடலை. அவர் டோட்டலாக வந்து போர்ட் அவுட் ஆகி ஒரு 6-7 வருஷம் வந்து யாருமே அவரை சீண்ட கூட இல்லை, எந்த ப்ரொடியூசரும் வரல, எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லைன்ற அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக் வந்தார். இது வந்து ஜோதிடம், அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும். ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார். அதே மாதிரி வந்து பார்த்து இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர், பிரசாந்தோடைய அப்பா, அவர் சொன்னார் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பையன் வந்து பீக் போவாங்க, பெரிய லெவலில் சம்பாதிப்பான், பெரிய ஒரு பெயர் புகழ் வரும். ஆனால் செவ்வாய் திசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்குன்னு சொன்னால், செவ்வாய் திசைங்கிறது அந்த 7 வருஷம். இவனை பாருங்கள், பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 7 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் கொடி கட்டி பறந்தால் அந்த 7 வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு. அந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே அவர் டோட்டல் லைஃப் வந்து பார்த்தா அந்த கிராஃப் விட்டு அவர் கீழே இருந்ததை பார்ப்போம். ஸோ அந்த தசாபுத்தி அந்தரங்கள் மூலியமாகவும் நட்சத்திரங்கள் மூலியமாக வந்து அவங்களுக்கு யோகங்கள் வரும். ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை, காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், இறைவனை மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க. அடிப்பட்டைகளை யோகன்றது வந்து உங்கள்கிட்ட தானாக வந்துடும். ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடந்து சொல்லுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.